திருச்சியில் பட்டப்பகலில் கொடூரம். 17 வயது பெண்ணை காரில் கடத்தி பலாத்காரம். போலீஸ் தீவிர வலைவீச்சு. தமிழகத்தோட முக்கிய நகரங்கள்ல ஒன்னான திருச்சியில மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய மையப்பகுதியில பட்டப்பகல்ல நடந்த கொடூர சம்பவம் பொதுமக்கள் கிட்ட ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் பெண்கள் பாதுகாப்பு பத்தின கடும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. 17 வயது இளம் பெண் ஒருத்தர் கார்ல கடத்தப்பட்டு நகரும் காருக்குள்ள பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியிருக்கு. திருச்சி மாநகரோட பரபரப்பான கீழப்புலிவார் ரோடு பகுதியில இந்த சம்பவம் நேற்று சாயங்காலம் அரங்கேறியிருக்கு. பள்ளி முடிச்சுட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருந்த 17 வயது மாணவி சாதாரணமா சாலையில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதிவேகமா வந்த ஒரு கார் அவங்களுக்கு பக்கத்துல திடீர்னு நின்னுச்சு. கார்ல இருந்த மர்ம கும்பல் சில பேரு கண்ணிமைக்கிற நேரத்துல இளம் பெண்ணை வலுக்கட்டாயமா காருக்குள்ள புடிச்சு இழுத்து தள்ளி விட்டு தப்பி ஓடிட்டாங்க. மக்கள் நடமாட்டம் மிகுந்த இந்த இடத்துல நடந்த துணிகர கடத்தல் சம்பவம் அந்த பகுதியில ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. சில பேரு உடனடியா காரை துரத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னாலும் கார் வேகமா மறைஞ்சிருச்சு. காருக்குள்ள இருந்த மர்ம நபர்கள் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. பெண்ணோட அலறல பொருட்படுத்தாம அவங்கள சீரழிச்ச கும்பல் மறுபடியும் அவங்கள சாலையோரத்துல வீசிட்டு தப்பியோடிட்டாங்க. உடல் அப்புறம் மன ரீதியா கடுமையான பாதிப்புக்கு உள்ளான இளம்பெண் பக்கத்துல இருந்தவங்களால மீட்கப்பட்டு உடனடியா திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அங்க அவங்களுக்கு அவசர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது. மருத்துவர்கள் அவங்களோட உடல்நிலை பத்தி தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க. மனநல ஆதரவும் வழங்கப்பட்டு வருது. சம்பவம் பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிட்ட திருச்சி மாநகர காவல்துறை உடனடியா செயல்பட்டது. காவல் ஆணையரோட உத்தரவின்படி சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. கீழப்புலிவார் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பதிவுகள் தீவிரமா ஆய்வு செய்யப்பட்டு வருது. கடத்தலுக்கு பயன்பட்ட காரோட ரகசியம், பதிவு நம்பர், அப்புறம் கும்பலோட அடையாளம், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீசாரும் இணைக்கப்பட்டிருக்காங்க. நகரத்தோட எல்லா நுழைவு வாயில்லையும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன தணிக்கை நடந்துட்டு வருது. குற்றவாளிகள் மாவட்ட எல்லையை தாண்டிடாம தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. மர்ம கும்பல் உள்ளூர் இல்லனா வெளியூரை சேர்ந்தவங்களா அப்படிங்கறத பத்தியும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு வருது. இந்த சம்பவம் திருச்சி நகர்ல ரொம்ப பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. பெண்கள் அப்புறம் மாணவிகள் மத்தியில பயம் பரவி இருக்கு. சமூக ஆர்வலர்கள், பெண்கள் அமைப்புகள் அப்புறம் பொதுமக்கள் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க. சில பேரு கீழப்புலிவார் ரோடு பகுதியில போராட்டத்திலையும் ஈடுபட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. திருச்சி மாதிரியான பெருநகரத்துல கூட பெண்கள் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு அமைப்புகள் பத்தின விவாதங்களை தூண்டி இருக்கு. காவல்துறை வட்டாரங்கள் சீக்கிரமா குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட தகவல்கள் எதிர்பார்க்கப்படுது.